நம்ம 200 படத்துக்கு மேலே எடுத்துருக்கிறாங்க. அதுலேயும் பாடல் காட்சிகள்லாம் இந்த அலைகள் வந்து நடந்து ஓடுற மாதிரி நிறைய பாடல் காட்சிகள்லாம் எடுத்துருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்க, வீடு தான் சின்ன தம்பி படத்தில் எடுத்த வீடு. சின்ன தம்பியில் பிரபுவோட வீடு, மனோரமாவும் பிரபுவும் எடுத்த வீடு அந்த வீடு தான். அந்த வீட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த வீட்டை பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த பாலத்துலேருந்து தான் நம்ம வந்து சின்னத்தம்பி வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிச்சேன் நான். அந்த பாலம் தான் அது. இப்போ நம்ம சின்னத்தம்பி வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம சின்னத்தம்பி பிரபு மனோரமாவும் இருப்பாங்க அந்த வீடு. வாங்க அப்படியே முன்னாடி உள்ள போய் பண்ணலாம். சின்னத்தம்பியில் மனோரமாவும் இருப்பாங்க வீடு. இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால் கூட்டு போட்டுருக்கு. நாங்கள் ஏதோ 1897 வந்து இந்த வீட்டுடைய இது கட்டியிருக்கிறாங்க வீடு. ஏன்னா வாங்க நம்ம சும்மா வீட்டை சுற்றி கூட பார்க்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளால முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டை பூரா இப்போ நான் சுற்றி காமிச்சேன். இதுதான் வீட்டோட சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதுதான் வீடு. சின்னத்தம்பி படத்தில் பிரபுவும் மனோரமாவும் இருந்த வீடு இதுதான். இதை சுற்றி காமிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து இந்த இந்த ஸ்பாட் தான் வந்துட்டு படத்தில் நிறைய படத்தில் சாங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் அப்படி ஓடுற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இதில் நிறைய எடுத்துருக்குறாங்க. இந்த என்னென்ன படம் எடுத்துக்கிறாங்கங்கிறது எனக்கு சரியா தெரியல, ஆனால் நிறைய படம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ வந்து இப்போ வந்து இதில் என்னென்ன படம் எடுத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது என்னென்ன படம் எடுத்துக்கிறாங்கங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுவரையிலும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக உங்களுக்காக நான் எடுத்து போகிறேன்.